ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி மாதம் தேய்பிறை சஷ்டியில் முருக வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போ தேய்பிறை சஷ்டி வருது, அன்னைக்கு முருகனுக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும், எதுக்காக இந்த சஷ்டியில் தேய்பிறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான மொத்த தகவல் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிரபலமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வளர்பிறை சஷ்டி. ஏன்னா வளர்பிறை சஷ்டியில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க, திருமணத்துக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க, அல்லது எங்கள் வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு கட்டணும் அல்லது வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே வளர்பிறை சஷ்டியை சூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ தேய்பிறை சஷ்டி எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து தீராத நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எங்களுக்கு நிறையா கடன் இருக்குது, என்னால் கடன்லேருந்து மீண்டு வரவே முடியல, அதுக்கான வட்டியை கூட என்னால் கட்ட முடியல, அந்த கடனால் ரொம்ப வருத்தப்பட்டு நிலை குலைஞ்சு போய் நிற்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க எல்லாருமே இந்த தேய்பிறை சஷ்டியை யூஸ் பண்ணிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். கடன் அப்படிங்கிறது யாருமே நம்ம வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டு வாங்குறதே கிடையாது. எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாச்சாரம், அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும்தான் நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லையா. அந்த கடனை வாங்கிட்டு நம்ம கட்டிடலாம் ஒன்று நினைக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு செலவு வந்து 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 அந்த கடனை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் நம்ம கடன்காரங்களாகவே ஆகிடுவோம். இந்த கடனால் நம்ம வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்ம எப்படி செய்கிறது, எப்படி அந்த கடனை அடைக்கிறதுன்னு சொல்லி குழம்பும் போது நீங்கள் முருக பகவானை முழுசாக நம்பி நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க. கூடவே உங்களோட முயற்சியும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு கைவிடாதீங்க. இப்போது நான் கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் நம்ம வழிபாடு செய்கிறதுனால மட்டும் நம்ம கடனை அடைஞ்சிடாது இல்லையா. நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும். நம்ம முருக பகவான்கிட்ட கேட்கும்போதே நான் இந்த கடனை அடைக்கணும், ஆனால் அதுக்கான வழி எனக்கு தெரியலை, அதுக்கான வழி எனக்கு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த வழி கிடைக்கும். அந்த வழியில் நம்மளோட முயற்சி 1% போட்டால் கடவுள் நமக்கு 100% அதில் ஹெல்ப் பண்ணுவார். சரி, இந்த வழிபாடு நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் வந்து இது வந்து என்றைக்கு வருது அப்படின்னா பங்குனி 6ஆம் தேதி வருது. என்றைக்குன்னா வியாழக்கிழமை 20ஆம் தேதி வருது. இன்றைக்கி நம்ம எப்படி செய்யணும்னா, நம்ம காலையிலே நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சாலும், நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் அதிகாலையில் செய்யுங்க அப்படிங்கிறது தான். இல்லை எந்த டைமில் எங்களால் பயன்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்போ எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு முருக பகவானோட படத்தையெல்லாம் துடைச்சிட்டு படத்துக்கு பூவால் அலங்காரம் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன பூ கிடைக்குதோ அதை வைங்க. அரளிப்பூ கிடைக்குது, சிவரளிப்பூ கிடைக்குது, இல்லை மஞ்சள் கலர் செவந்தி பூ கிடைக்குது, ரோஸ் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். நீங்கள் முருகனுக்கு சிகப்பு கலர் பூ சாத்தும்போது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதை வச்சுக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன நைவேத்தியமாக வைக்கலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம், அப்படின்னா கேசரி. உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வைங்க. இல்லை எங்களால் இது எல்லாமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க சாதாரண கற்கண்டு வைங்க. அதுவுமே இல்லைன்னா சாதாரண ஒரு பால் காய வச்சு அதில் சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்து நெய்வேத்தியமாக வச்சுருங்க. வச்சுட்டு முருக பகவானுக்கு 6 அகல் விளக்கு தீபம் போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் விளக்கு வச்சு அதில் நெய் போடுங்க. நெய் இல்லாதவங்க எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா தான் திரி போடணும். ஒரு சிலர் வந்து திரி போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறாங்க, அது செய்யக்கூடாது, தப்பான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திரியை போடணும். அதுக்கப்புறம் விளக்கேற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை முருக பகவான்கிட்ட கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வேணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் எல்லா விஷயங்களையும் உடனடியாக கேட்க முடியாது. நமக்கு இந்த சூழ்நிலைக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் 1ஓ 2ஓ அதை மட்டும் கேளுங்க. கேட்டு நீங்கள் பிடிவாதமாக கேளுங்க. எனக்கு இது கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து உங்களை விட மாட்டேன், எனக்கு இது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் பக்தி போராட்டம் பண்ணுங்கள் முருகர் பகவான்கிட்ட. நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக அடுத்த பங்குனிக்குள்ளே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. இதை நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி பாருங்கள். அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அப்படிங்கிறத நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம உதிரி பூக்களை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, அர்ச்சனை பண்ண குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம். அல்லது இந்த அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். முருக பகவான்கள் மந்திரம் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்ல வருமோ நீங்கள் அதை சொல்லுங்கள். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், அல்லது ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை சொல்லுங்கள். இல்லை எனக்கு எந்த ஒரு மந்திரமும் சொல்ல தெரியாது, படிக்க தெரியாதுங்கிறவங்க நீங்கள் டிவியில் கூட போட்டு விட்டு நீங்கள் அதை அமைதியாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் முழுசாக கேட்கலாம். உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு நீங்களும் நல்ல பலன் பெறணும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் முருக பக்தர்கள் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தையும் எழுதிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.